கோலியாத் என்கிற சத்ரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொக்கரித்துக் கொண்டிருந்தான். அந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு, கோலியாத்தை ஜெயிப்பதற்கு யாராலேயும் முடியவில்லை. ஆனால் அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளையாகிய தாவீது அந்த இடத்திலே வந்து நின்று அந்த சத்ருவை முறியடித்தது போல, அந்த கோலியாத்தை முறியடித்தது போல, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்து நிற்கக்கூடிய பொல்லாத கிரியைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவைகளை முறியடித்து உங்களை ஜெயம் கொள்ள விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகளை அழித்து உங்களை நான் ஜெயம் படுத்தி மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்தில் அநேக சத்ருக்கள் இருக்கிறார்கள், என் குடும்பத்தாரே, என் வீட்டாரே, என் பிள்ளைகளே எனக்கு சத்ருவாய் எழும்பி நிற்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சத்ருக்களை எல்லாம் முறியடிக்கும்படி என்னால் முடியாத ஆண்டவரே, என் பலத்தால் முடியாத ஆண்டவரே, என் பராக்கிரமத்தால் முடியல ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளாடி இருக்குமே, ஆனால் அந்த சத்ருக்களை எல்லாம் முறியடித்து ஜெயம் கொள்ள வைக்க தேவனால் முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியோடு இந்த வார்த்தை எனக்குண்டான வார்த்தை தான் ஆண்டவரே, என் குடும்பத்துக்குண்டான வார்த்தை தான் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர் என்பதை எத்தனை பேர் பற்றி பிடித்துக் கொள்கிறீர்களோ அத்தனை குடும்பத்திற்கும் ஆண்டவர் விடுதலையை தருவேன், ஜெயத்தை தருவேன், உங்கள் குடும்பங்களில் நான் ஆளுகை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.